என் தாய் தமிழ் உறவுகளே வணக்கம். உன்னை திருத்து உலகம் திருந்து. என்னை திருத்தும் முயற்சியில் இருக்கிறேன். முக்கியமாக ஒரு விடயம், பெயரை சுமப்பவர்கள் பலர், பண்பை சுமப்பவர்கள் எத்தனை? மக்களுக்காக அறத்துடனும் மாண்புடனும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்ந்த சில மனிதர்கள் வரலாற்றில் வெறும் தலைவர்களாக இல்லை, அவர்கள் ஒரு வாழ்வியல் பாடமாக இருந்தார்கள். அவர்களின் அரசியல் என்பது அதிகார வேட்டை அல்ல, அது பொறுப்பு, தியாகம், கட்டுப்பாடு, கடமை ஆகியவற்றின் சங்கமம். ஆனால் இன்று ஒரு விசித்திரமான காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஒரு மனிதரின் பெயரை உயர்த்தி பேசுபவர்கள் அவரது வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் மாறான பாதையில் நடக்கிறார்கள். அவர் கடைப்பிடித்த ஒழுக்கத்தை தவிர்க்கிறார்கள். அவர் பேசிய அறத்தை வசனமாக மட்டும் பயன்படுத்துகிறார்கள். அவர் தாங்கிய கொள்கையை தேர்தல் கோஷமாக மாற்றுகிறார்கள். இது மரியாதை அல்ல, அரசியல் முகமூடி. சமூக வலைத்தள காலத்தில் அரசியல் வேறு வடிவம் எடுத்துவிட்டது. உண்மையை விட ட்ரெண்டிங் முக்கியமாகிவிட்டது. கொள்கையை விட கான்டென்ட் முக்கியமாகிவிட்டது. அர்ப்பணிப்பை விட ஃபாலோவர்ஸ் முக்கியமாகிவிட்டது. ஒரு காலத்தில் தலைவர் என்பவர் மக்களிடம் நம்பிக்கை கட்டியவர். இன்று பலர் தங்கள் பெயரை சுற்றி பிராண்ட் கட்டுகிறார்கள். சக்தி வாய்ந்த ஜென்சி தலைமுறையினரை, உங்களிடம் ஒரு கேள்வி. ஒரு பெரிய மனிதரின் பெயரை தினமும் கூறினால் போதுமா? அல்லது அவர் அந்த மனிதரின் பண்புகளை வாழ்வில் கடைப்பிடிக்கிறாரா என்பதையே கேட்க வேண்டும். அரசியல் மிக ஆபத்தான மோசடி என்னவென்றால், எதிரிகளை ஏமாற்றுவது அல்ல, ஆதரவாளர்களை உணர்ச்சியால் கட்டுப்படுத்துவது. படங்கள், காணொளிகள், தீவிரமான பேச்சுக்கள், உணர்ச்சி வசனங்கள் இவையெல்லாம் அரசியல் உண்மைக்கான சான்றுகள் அல்ல. ஒரு அரசியல்வாதியின் உண்மையான முகம் அவரது தினசரி நடத்தையில் தெரியும். அவர் விமர்சனத்தை ஏற்கிறாரா? அவர் அதிகாரத்தை விட கொள்கையை முன்னிறுத்துகிறாரா? அவர் தனிநலனுக்கு மேலாக மக்களின் நலனை வைக்கிறாரா? அவர் பேசுவதையும் செய்வதையும் ஒப்பிட முடியுமா? ஒரு தலைவரின் பெயரை பயன்படுத்துவது எளிது, அவரது தியாகத்தை வாழ்வில் பின்பற்றுவது கடினம். ஆகவே இன்றைய சக்தி வாய்ந்த இளைய தலைமுறைக்கு தேவையானது குருட்டு ஆதரவல்ல, விழிப்புணர்வு. நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் கேள்வியும் இருக்கட்டும். மரியாதை இருக்கட்டும், ஆனால் ஆய்வும் இருக்கட்டும். உணர்ச்சி இருக்கட்டும், ஆனால் உண்மையை சரிபார்க்கும் புத்திசாலித்தனமும் இருக்கட்டும். ஏனெனில் ஜனநாயகத்தில் மக்கள் ஏமாறும் போது தலைவர்கள் உருவாக மாட்டார்கள், முகமூடிகள் மட்டுமே பெருகும். ஒரு பெயரை காப்பது போதாது, அந்த பெயரின் அறத்தையும் ஒழுக்கத்தையும் மனிதநேயத்தையும் காப்பதே உண்மையான மரியாதை. எமது வாழ்வியல் தத்துவங்கள், அறம், கலாச்சாரம் மற்றும் எமது வரலாறு இவற்றை காப்பதே எமது கடமை. நன்றி, வணக்கம்.